இந்துக்கள் எப்போதுமே திமுக அரசாங்கத்தில் ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் அப்படின்றது வரலாற்று சான்று மட்டும் இல்லாம நேற்று நடக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட மீண்டும் மீண்டும் ஊர்ஜிதமாகுது. இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சட்டசபையில ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி வச்சாங்கன்னா, அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஒரு கேள்வி வச்சார், இந்து கோயில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்னு சட்டசபையில அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களை பார்த்து வச்சாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, இந்து தெய்வங்களின் பின்னால் தான் ஒளிவட்டம் இருக்கின்றதே, பிறகு எதற்கு இலவச மின்சாரம் அப்படின்னு கேள்வி கேட்டார். இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்துக்களை இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய திமுக முன்னாள் தலைவராகட்டும் இன்னார் தலைவராகட்டும் மற்ற மதங்கள் குறித்தோ அவர்கள் கடவுள் குறித்தோ இப்படி பேச முடியுமா அப்படின்றதுதான் முதல் கேள்வி. கிறிஸ்துமஸ் ஆகட்டும் ரம்ஜான் ஆகட்டும் எல்லா பண்டிகைகளுக்கும் முதல் ஆட்களாக வாழ்த்து சொல்லக்கூடிய திமுகவினர், திமுக தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின், அன்னைக்கு கருணாநிதி, இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொன்னதாக சரித்திரமே இல்லை. ஆனா மீண்டும் மீண்டும் நம்ம இந்துக்கள், ஸ்டாலினே பெருமையா சொல்றாரு, திமுகல 90% இந்துக்கள் தான் இருக்காங்க, இந்துக்கள் ஓட்டு போட்டுதான் நாங்க திமுக ஆட்சிக்கு ஒவ்வொரு முறையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்துக்கள் ஓட்டு போட்டுதான் ஆட்சிக்கு வராங்க. ஆனா இந்துக்கள் அப்படின்ற ஒரு உணர்வு இங்க பக்கத்துல திருவனந்தபுரத்துல இறங்கி இங்க வரும்போது நேத்து ஒரு மிக நல்ல செய்தி நீங்க எல்லாரும் எங்களோட கேள்விப்பட்டிருப்பீங்க. 45 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்டு கொண்டிருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியில 45 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியாலேயே வீழ்த்த முடியாத ஒரு இடத்துல பிஜேபி நம்ம இன்னைக்கு வீழ்த்தி அங்க நம்மளுடைய மேயர் வரப்போறாங்க. 101 வார்டுல 50 வார்டுகளை ஜெயித்திருக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்களுக்கு அந்த உணர்வு வந்துட்டே இருக்கு. உணர்வு வர வர ஒற்றுமை வந்துட்டு